வணக்கம் மக்களே. இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு எல்லா மேடைகளையும் நம்ம இதுல சொல்லுவாருங்க, நான் சினிமாவோட உச்சத்தை விட்டு நான் தமிழக மக்களுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணுவாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க அப்பாவோட அயராத உழைப்புல அவர் பல திட்டமிடல்கள் செஞ்சு அவர் 30 வருஷமா ப்ரொமோட் பண்ணி தான் அவரை வந்து உச்ச நட்சத்திரமா கொண்டு போய் விட்டாங்க. இன்னொன்னு, இப்ப இருக்கிற நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பின்புலமும் கிடையாது. சிவகார்த்திகேயன் ஆகட்டும், இப்போ வந்தாரு அவர் பிரதீப் ரங்கநாதன் ஆகட்டும், இவங்க எல்லாம் எந்த பின்புலமே இல்லாம அவங்களே வந்துட்டு இப்போ உச்சத்துல இருக்கிறாங்க. அவங்க இவருக்கு ஈக்குவலா 100 கோடினா 100 கோடி அவங்களுக்கு பிசினஸ் ஆகுதுங்க. சரி, அது என்ன மேட்டர்னா 100 கோடி பிசினஸ்ன்றதுங்க. இப்போ ஒரு சினிமா வந்ததுன்னா 100 ரூபாய் டிக்கெட். ஆனா இந்த மாதிரி உச்சம்னு சொல்ற நடிகர்களோட படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபாய் டிக்கெட் வந்து 200, 300, 400ன்னு போகுதுங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 100 ரூபாய் டிக்கெட் வந்து 400 ரூபாய்க்கு போச்சுன்னா 10 கோடி ரூபாய்க்கு போற பிசினஸ் 40 கோடிக்கு போயிருது. அந்த 40 கோடிய அடுத்த படத்துக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. போன படம் 40 கோடி வசூலாச்சு இல்ல, அடுத்த நிமிஷம் இவங்க வந்து நான் அடுத்த படத்துக்கு 40 கோடி போன பிசினஸ், இந்த வாட்டி 60 கோடி. இப்படியே அவங்க ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு உச்ச நட்சத்திரம்னா அவங்களா ஒரு மாயமா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த உச்சத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரைட்டு, இந்த உச்சத்துல இருந்த நடிகர் இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் உச்சத்தை தொட்டாருன்னா, இப்ப அவர் படம் அவர் சொல்ற மாதிரி ஒரு 300 கோடி 400 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா அதுல 90% அவருக்கு சம்பளம் சார். அந்த சம்பளத்தை தவிர்த்து மீதி கூட இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு எந்த விதமான பெரிய சம்பளமும் இல்ல, அந்த படத்தை முதலீடு போட்டு எடுக்கிற அந்த நிறுவனத்துக்கும் பெரிய லாபம்லாம் ஒண்ணும் இல்ல, தியேட்டரை கட்டிட்டு அதை கரண்ட் பில்லு கட்டி அதை மெயின்டைன் பண்ணி நடத்துற அந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் பெருசா லாபம் இல்ல, படம் பாக்குறவங்களுக்கும் 100 ரூபாய் படம் வேற வழி இல்ல, பொழுதுபோக்கு 100 ரூபாய் படத்தை 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து போய் படம் பாக்குற அவங்களுக்கும் எந்த விதமான அவங்களுக்கும் நஷ்டம் தான். அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த படத்துல நிறைய டெக்னீஷியன் எல்லாம் கொஞ்சம் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா அதனால அவங்க வந்து ஒண்ணும் வாழ்வாதாரம் பெருசா வந்துறது இல்ல. அவங்களோட அந்த அடிப்படை தேவை சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு அந்த விஷயத்துக்கு அவங்க சர்வேலுக்கே அந்த படத்துல வர்ற ஊதியம் அவங்களுக்கு கை கொடுக்குது ஒழிய வேலை கிடைக்குது, அவ்வளவுதான். அதுல வேற எதுவும் கிடையாதுங்க. சோ இதுதாங்க சினிமாவில் நடக்கிற இவர் வந்து உச்சத்த தோட்டத்தோட இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற விஷயம் இதுதான். அப்புறம் இவர் வந்துட்டு காசு என்னங்க காசு, நான் பார்க்காத காசு அப்படின்னா, சார் நீங்க பார்க்காத காசுன்னா அந்த 1.5 கோடி நீங்க பார்க்கவே இல்லையா சார்? அந்த 1.5 கோடி இவரு உயர்நீதிமன்றம் வந்து கட்ட சொல்லுது, நீங்க ஏன் சார் கட்ட மாட்டேன்றீங்க? நீங்க பார்க்காத காசா? ரைட்டு, ஊழலே பண்ண மாட்டான் விஜய் அப்படின்றீங்க, அப்போ நீங்க இப்ப வரி கட்ட மாட்டேன்றீங்களா? அதுக்கு பேர் ஊழல் எல்லாம் வேற என்ன சார்? வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னா இந்த நாட்டுல நான் ஊழல்வாதியா என்னன்னு நீங்களே தெளிவு பண்ணுங்க சார். சரி ரைட்டு, உங்களுக்கு தான் சரி இந்த இது விடுங்க, இதை தனிப்பட்ட முறையில நீங்க கிளைம் பண்றீங்க, இதெல்லாம் நான் கேள்வி கேட்கறதுக்கு விரும்பல. சரி, எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க சார் அரசியலுக்கு. வந்துட்டு மத்திய அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான எத்தனை விஷயத்துல ஓரவஞ்சகமா நடந்துக்குது, இந்த விஷயத்தெல்லாம் ஏதாவது ஒரு கேள்வியாவது எடுத்து கேட்கலாம்ல? மக்களுக்கானது தானே இது. ஒண்ணு திமுகவுக்கோ இல்ல உதயநிதிக்கோ உண்டானது எதுவுமே இல்லையே. நீங்க மக்களுக்கு உண்டானதை நீங்க குரல் கொடுக்கறது என்ன சார் பிரச்சனை? அந்த மக்களோட வரி பணத்துல அங்க ஜிஎஸ்டியா அங்க போகுது, அது ரிட்டர்ன் வந்து அவங்க சரியா கொடுக்க மாட்டேங்கிறன்னா அதுக்கு நீங்க குரல் கொடுக்காம வேற எதுக்கு சார் குரல் கொடுக்க போறீங்க? இன்னொன்னுங்க, சரி நீங்க தான் இப்படி உங்களோட கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இவர் வந்து உலக அதிசயம் கண்டுபிடிச்ச மாதிரி நேற்று ஒரு இது கொடுக்குறாரு. அவர் பேருனா ஆதவ அர்ஜுனா. அவரு உதயநிதி யார், இன்பநிதி யார், இது என்ன உலக ரகசியமா சார்? அவங்க எல்லாமே கருணாநிதி அவர்களோட குடும்பத்துல வந்த பேர பிள்ளைங்க. இது வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணுமா? இது வந்து தமிழ்நாடு பூரா மொத்தமும் தெரியும். இன்னொன்னு, அவங்க வந்துட்டு இவர் அப்போ பாக்குற நம்ம வந்து கேள்வி கேட்கணும்னு தோணுது இல்ல? சரி, அவங்க எல்லாம் கருணாநிதியோட குடும்பம், அவங்க வந்து மக்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டுற, ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். நீங்க யாரு சார்? உங்க தாத்தா வந்து இதுல சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல நீங்க தான் உங்க அப்பா வந்து சுதந்திர சார்? நீங்க எந்த மாதிரி வந்திருக்கிறீங்க? நீங்க ஏதோ அந்த கட்சிங்களுக்கு எல்லாம் உங்க மாமனார் வந்து டொனேஷன் கொடுப்பார். அந்த டொனேஷனோட அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சுக்கிட்டு முதல்ல திமுக போனீங்க, அங்க வந்துட்டு ஏதோ அரைக்குறையா அந்த அரசியலை கத்துக்கிட்டீங்க. அங்கிருந்து இவரு திருமாவளவன்கிட்ட போனீங்க, அங்க போய் அந்த அரைக்குறை அரசியலை கொஞ்சம் அங்க ஏதோ கொஞ்சம் எல்லாம் ஆடி பார்த்தீங்க, அதுல ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும் இல்லைங்களா, அவரு வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் உஷாராயிட்டாரு. இப்போ டிவிக்கு வந்துக்கிறீங்க, அவர் ஏதோ சினிமாவில அவங்க அப்பா கட்டமைச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா தமிழக மக்கள் மத்தியில வந்து அவரை வந்து கொண்டாந்து கட்டமைச்சு நிறுத்திருக்கிறாரு. அவர் வந்து அட்லீஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச மக்கள் அரசியலாவது அவர் பண்ணியிருப்பாரு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மொத்த திமுகவோட தாவேகாவோட மொத்த
மொத்த அரசியல் சொதுப்புகளுக்கும் இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆளுங்க தாங்க மொத்த இதுக்கும் காரணம். இன்னொன்னு, இவரு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீடு இதுக்கு அவர் ப்ராப்பரா அரசு என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான எல்லா இதையும் பண்ணிட்டு இதுக்கு மேல மக்களே முடிவு பண்ணிக்கணும். நாம குற்றச்சாட்டு வேண்டாம். இது வந்து நான் ஒரு இதுல ஒரு கூட்டம் சேர்த்தனப்போ அந்த கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம், இது மக்கள் முடிவு பண்ணிட்டுன்னு அவர் பாட்டுக்கு அந்த விஷயத்த கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு. இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எவ்வளவு அரசியல் புரிதல் இருக்குன்னா, அவர் வந்து அந்த அந்த விஷயத்தையும் மொத்தத்தையும் நீர்த்து போக செஞ்சுட்டாரு. போய் சட்டசபையில பேசுறாரு, விஜய்க்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு போற ஊரெல்லாம் பேசினார். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நீர்த்து போறதுக்கு அவரு தான் முக்கிய காரணங்க. அடுத்தது இவர் வந்துட்டு இப்ப வந்து சொல்றாரு இது, இப்ப அரசியல்ல வந்து அவர் எதிர்க்கிறார் யார, விஜய. அந்த விஜய இப்ப எதிர்க்கிறவரு அவருக்கு இன்னும் புரிதல் வேணும்னா அவர் வந்து திமுகவுக்கு போற வாக்கெல்லாம் அவர் வந்து பிரிச்சிருவார், இதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு இவரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அப்படியெல்லாம் அது நடக்காது சார். அவங்களுக்கு போடுறவன் அவனுக்கு போடுவான், திமுகவுக்கு போடுறவன் திமுகவுக்கு போடுவான், உங்களுக்கு போடுறவன் உங்களுக்கு போடுவான். நீங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போடுறவனும் யோசிப்பான். அதனால நீங்க இன்னும் 3 மாசம் கழிச்சு அந்த விஜய் அவர்கள் உங்களை வந்து எந்த அளவுக்கு தாக்க போறாருன்ற முடிவு அப்ப தெரியும். சோ அதனால அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒழுங்கான அரசியலை பண்ணுங்க. அதே மாதிரி விஜய் அவர்களே நீங்களும் மக்களுக்கு உண்டான அரசியலை பண்ணுங்க. மக்கள் வந்து உங்களை ஆதரிக்கட்டும், நீங்க முதலமைச்சரா வாங்க, அதுல எந்த விதமான குழப்பமும் எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு இந்த அறவேக்காட்டுத்தனமான அரசியல், இந்த ஆதவர்ஜுனா மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அறவேக்காட்டுத்தனமான ஒரு அரசியலை பண்ணாதீங்க. இது மக்களுக்கும் எந்த விதத்திலையும் பயனளிக்காது, உங்களுக்குமே இது வந்து எந்த விதமான பயனும் இருக்காது. சோ யோசிச்சு மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க. மக்கள் பாக்குற மக்கள் நீங்களும் புரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.